வெல்கம் டு என் வீட்டு சமையல். என் வீட்டு சமையல் நம்ம ஊர் ஷாப்ல இப்ப புதுசா நாங்க இன்ஸ்டன்ட் உளுந்தங்களி ரெடி பண்ணிருக்கோம். கருப்பு கவுனி கருப்பு உளுந்து போட்டு செஞ்ச ரெடி மிக்ஸ் உளுந்தங்களி. இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. சாமி வாடா. இதோ வரேம்மா. நான் இப்ப உனக்கு இந்த உளுந்தங்களி எப்படி செய்யலாங்கிறத நான் சொல்லி காட்ட போறேன். உனக்கு எப்ப பசிக்குதோ நான் வரதுக்கு லேட் ஆனாலும் நீயே வந்து என்ன செஞ்சிடலாம், இதை செஞ்சிடலாம். சரியா? இது என்ன உளுந்தங்களி? கருப்பு கவுனி உளுந்தங்களி. இது தண்ணி கொதிச்சோடனே இதை போட்டானா உனக்கு உளுந்தங்களே 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். அப்படியா? ஆமா. கருப்பட்டி எல்லாம் போட எதுவுமே தேவையில்லை, இதுலயே எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. சரியா? வா காட்டுறேன். செய்யலாம். அங்க செய்யலாம். இப்ப இதுல இந்த டம்ளர்ல நான் ஒரு டம்ளர் மாவு எடுத்துக்கிறேன். சரியா? ஓகே. இதெல்லாம் ஒரு டம்ளர் மாவு எடுத்துக்கணும்டா. இதை ஒரு தட்டுல போட்டுடு. சரியா? இப்ப இதே டம்ளர்ல 1.5 டம்ளர் தண்ணி எடுத்தா போதும். சரியா? தண்ணி ஆன் பண்ணல. இரு சொல்றேன். 1 அரை. சரியா? 1.5 டம்ளர் எடுத்து ஊத்து. சரியா? தண்ணி நல்லா கொதிச்ச உடனே சிம்ல வச்சுட்டு இந்த மாவை எடுத்து போடணும். ஓகேவா? நான் செய்யறத பார்த்துக்கிட்டே இரு. சாமிங்க பாரு, நல்லா கொதிச்சு வந்துருச்சா? இப்ப சிம் பண்ணிடணும். சிம் பண்ணிட்டு நீ இந்த கேசரி கிண்டும் போது ரவையை கொஞ்சம் கொஞ்சமா போடுவேன் இல்லையா? அது மாதிரி என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமா போட்டுட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். சரியா? நீ தான் கேசரி கிண்டி பழக்கம் தானே, உனக்கு ஈஸியா செஞ்சிடலாம். என்ன? ஓகேவா? ஒரு 2 நிமிஷத்துலயே அந்த தண்ணி கொதிக்கிற நேரம் தான்டா நமக்கு. சரியா? பாரு வந்துருச்சா? ஆமாண்டா, அவ்வளவுதான். முந்தையெல்லாம் வந்து இது வெல்லம் காய்ச்சி எடுத்து அதை கலக்கி எடுத்து ஊத்தி செய்வோமா, ரொம்ப நேரம் ஆகுமா? இப்ப பாரு, இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரி இன்ஸ்டன்ட் உளுந்தங்களி. என்ன? அவ்வளவுதான்டா, முடிஞ்சிச்சு. அந்த தண்ணி எல்லாம் இதாயிடுச்சுல, அவ்வளவுதான். சரியா? நீ கேசரி கிண்டி பழகி இருக்கிறனால இது ஈஸியா நீ செஞ்சிடலாம். என்ன? என் மக போர் அடிச்சுன்னா கேசரி கிண்டிடுவா. அவ்வளவுதான்டா, ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், தட்டில் எடுத்து வச்சிடலாம். ஓகேவா? நூடுல்ஸ் கேசரி கிண்டதை விட இது ஈஸியா செஞ்சிடலாம்டா. உனக்கு டைம் ரொம்ப சேவ் ஆகும். சரியா? ஹெல்த்துக்கும் நல்லது. ஓகேவா? அந்த பாரு, சூப்பரா வந்துருச்சா? அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. இல்ல இது வந்து இதாயிடுச்சு. தெரியுமா, இப்ப புதுசா எனர்ஜி தரதுக்கு இன்ஸ்டன்ட் எனர்ஜி பார். ஓ, இந்த பேரிச்சம்பழத்தை வச்சு செய்யறதா? ஆமா. ஓ சூப்பர்ல. பேக்கிங் இப்படி பண்ணிருக்கீங்களா? எஸ். செம சூப்பர். இது புதுசா இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கு எனர்ஜி பார். இதுல என்னென்ன இருக்குதுடா? இதுல டேட்ஸ், நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், சீட்ஸ், ஓட்ஸ் எல்லாம் சேர்த்து செஞ்சிருக்காங்க. ஓ ஓகே ஓகே, சூப்பரா இருக்குடா. இதுக்கு என்ன பேர், என்னது இதுக்கு? இதுவா? டேட்ஸ் நட்ஸ் எல்லாம் போட்டுட்டதுனால டேட்ஸ் அண்ட் நட்ஸ் பார்னு வச்சுக்கலாம். சூப்பர். டேட்ஸ் அண்ட் நட்ஸ் எனர்ஜி பார். சூப்பரா? சூப்பர். இதுவும் இப்ப நம்ம ஒரு ஷாப்ல அவைலபிளா இருக்குது. அப்படிதானே? ஆமா. ரைட். ஓகேடா, சூப்பர்டா. சூப்பர். இப்ப இதை எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு கிண்ணத்துல. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட வேண்டியதான். நல்லெண்ணெய் ஊற்றி கொட்டுறேன். சூப்பராக எண்ணெயெல்லாம் ஊற்றிருக்கேன். சாப்பிட்டு பாரு, எப்படி இருக்குடா? வாவ், சூப்பரா இருக்கு. நம்ம எப்பயும் அந்த கருப்பட்டியை காய்ச்சி செய்வோம்ல, அதே டேஸ்ட் இருக்கு. நல்லா இருக்குதுல்ல? அந்த ருசியும் வந்து கரெக்டா இருக்கு. எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு.
சூப்பர். இந்த இன்ஸ்டன்ட் உளுந்தங்களி மாவு நம்ம ஊர் ஷாப்ல அவைலபிளா இருக்குது. அதே மாதிரி இன்ஸ்டன்ட் எனர்ஜி பாரும் அவைலபிளா இருக்குது. இது வந்து நீங்க எப்போ ஆர்டர் கொடுக்குறீங்களோ அப்பதான் நாங்க செஞ்சு கொடுப்போம். ஆல்ரெடி செஞ்சு வச்சு கொடுக்க மாட்டோம். தேவைப்படுறவங்க எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். வெப்சைட்டும் இருக்கு, வெப்சைட்லயும் நீங்க ஆர்டர் பண்ணலாம். தேங்க்யூ. வெல்கம்.